ஓ நீ எங்க வீட்டுல பேச மாட்டியா, இன்ஸ்பெக்டர் பேசுவியா, நீ அவ்வளவு பெரிய நீ எங்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்ப நாங்களா யாரு போலீஸ் இல்லையா நாங்க அப்படின்ட்டு நீ வா போடா வாடா என்ன நான் கெட்ட வார்த்தை சொல்ல முடியுமோ, கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய நீ வீடியோ எடுத்து அவன் வந்து போனை போடுறான்னு மற்ற ஒரு 10-15 போலீஸ் கிட்ட இருப்பாங்க. உங்க அம்மா கிட்ட போய் கேளு இந்த பேர் எதுக்கு வச்சாங்கன்னு, இந்த பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சாதிய ரீதியான அவரோட ஆதிக்கத்தை தான் அங்க செலுத்தியிருக்காரு. ஆய்வாளர் வந்துட்டு அவர் பேர் வந்துட்டு வீராசாமி, அவர் வந்து சொல்றாரு இப்ப நான் உன் பேர் எப்படி சொன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம கட்சியோட தனியா மிரட்டி அந்த கம்பெனி எழுதி வாங்கிட்டாங்க. யாருக்கிட்ட இருந்து? ராஜா கிட்ட இருந்து. இப்போ ஒரு கட்சி சார்ந்து போற நம்மளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண ஏழை மக்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதே மாதிரி அந்த வெள்ளை சட்டை போற நபர் வந்துட்டு ராஜான்ற நபர் வந்து தனியா கூப்பிட்டு நின்னா ஜாதி. திடீர்னு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, தன்வந்த் சிங் போனை பிடிக்கிட்டாங்க, போனை பிடிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வர அந்த எஸ்ஐ. அதனால தடுக்க போன நம்ம மணித்தோழரை சாவியை வச்சு நெஞ்சிலே குத்திட்டாரு. எல்லா அக்யூஸ்டும் என் ஃபிங்கர் டிப்ல இருக்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணா உங்களுக்கு கொலை பண்ணுவானுங்க பாக்குறியா, என்ன பண்ணுற போகிறாங்க ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியும், எங்கள் ஸ்டேஷன் ப்ராப்ளம் ஆகும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு, சீக்கிரம் சொல்லி இருந்தாலும் இல்லை சார் இந்த மாதிரி நான் ஃபுட் அதில் தேவை வேகமாக சொல்லி இல்லை சார் அந்த மாதிரி ஆர்டர் பண்ண போகிறேன். அப்போ வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணும்போது என் பேர் ராஜான்னு வந்தது. டேய் வள கொலை பேச தெளிவாக சொல்கிறேன், இப்படி சொன்னால் அவன் எப்படி சொல்லுவான்?